நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஈசா நடத்துகிற இரவு முழுவதும் சிவராத்திரிக்கான டான்ஸ் கடுப்பாகும் காட்டு யானைகள். ஆதியோகி சிலை முன்பாக உள்துறை அமைச்சரும் ஆடுகிறாரா? சத்குருவுக்கு சரியான போட்டியாளராக இந்த முறை களமிறங்கப் போவது யார்? வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் வனசூழல் பாதிக்கப்படுது அப்படின்னு வழக்கு தொடுத்த அந்த நபர் யார்? சிவராத்திரி நடக்குமா நடக்காதாப்பா ஈசா யோகா மையத்தில்? ஒரே இடத்துல 7 லட்சம் பேர் ஒரு ராத்திரியில் கூடுறாங்க. 50 பேர் சிறுநீர் கழிப்பாங்க, கக்கா போவாங்க. இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கும் அது மட்டும் இல்லை விவசாய பகுதிக்கும் வாரி இறைச்சி ஊற்றுவாங்களாம். அப்போது இயற்கை சூழல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அச்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வருமா வராதா? ஈசா யோகா மையம் மட்டும்தான் சிவராத்திரியினுடைய அடையாளமா? தமிழ்நாட்டில் கோயில்களே இல்லையா? அங்கெல்லாம் மக்கள் ஏன் போகிறத விட்டு சிவராத்திரினாலே ஈசா யோகா மையம்ங்கிற அந்த அடையாளத்தை பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சிவராத்திரி ஈசா யோகா மையத்தில் நடத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் மனு. நடத்தலாமா வேண்டாமா? வாங்க பார்க்கலாம் பிரபுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஒரு நாள் ராத்திரி சிவராத்திரிங்கிறது எல்லாரும் கொண்டாடுறாங்க. மத நம்பிக்கையுடைய நபர்கள் மிகுந்த அக்கறையோடு, ஆன்மீக தேடலோடு, இறை நம்பிக்கையோடு ஈசனை வழிபடுவதற்காக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ராத்திரி தான் இந்த சிவராத்திரி. இதற்கென பெரிய வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாறுகளை நம்ம தேடி எடுத்து மக்களுக்கு நல்லதை சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈசா யோகா மையம் அந்த சிவராத்திரிங்கிற அற்புதமான நாளை அதையும் வச்சு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வியாபார நலனுக்காக. 3500 ரூபா இல்லை 3200 ரூபாய்க்கு சத்குருவினுடைய கால் பாதத்தை வியாபாரம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீடுகளில் வாங்கி வச்சுருக்கீங்களான்னு தெரியல. வெறுமன கால் பாதம் மட்டும் 3500 ரூபா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு. காலு ஃபோட்டோவை வச்சா எப்படியா ஆசீர்வாதம் கிடைக்கும்? என்னையா அறிவு கட்டத்தனமாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு இங்கே ஒரு தமிழன் கூட இல்லை. சரி, விஷயத்துக்கு வா. சிவராத்திரி நடக்குமா நடக்காதா ஈசா யோகா மையத்துக்கு? கோயம்புத்தூருக்கு பஸ்ஸு விட்ருக்காங்க, ஈரோடுக்கு பஸ்ஸு விட்ருக்காங்க, மதுரைக்கெலாம் பஸ்ஸு விட்ருக்காங்க. கவர்மெண்ட்டு சிவராத்திரிக்காக சூப்பரான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஈசா யோகா மையத்துக்கும் பஸ்ஸு விட்ருக்காங்களாம்ல அப்படின்னா பஸ்ஸு விட்டதே ஈசா யோகா மையம் போகிறதுக்கு தாங்க. ஏன்னா உள்துறை அமைச்சரே சிவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு ஈசா யோகா மையத்துக்கு தான் போகிறாரு. தமிழ்நாட்டில் இங்கே அண்ணாமலையார் கோயிலுக்கு போல், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சிவனை பார்க்குறதுக்கு போல் இவ்வளவு கோயில்கள் 43,000 கோயில்கள் இருக்குது. அங்கெல்லாம் போகாத உள்துறை அமைச்சர் ஈசா யோகா மையத்தில் 160 அடி உயரத்தில் ஆதியோகி சிலை இருக்குல்ல, தமிழக அரசிட்ட அனுமதி வாங்காமல் யானைகளுடைய வலசை பகுதியை ஆக்கிரமித்து விவசாய மக்களுடைய குடியை கெடுத்து பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து எல்லா காட்டு விலங்குகளுடைய வாழ்வாதாரத்தையும் அடியோட புடுங்கி சுவர் எழுப்பி காட்டுக்குள்ளே அம்புட்டு பெரிய சிலையை அமைக்க வேண்டிய அவசியம். ஆதியோகிங்கிற அந்த சிலை சத்குரு அப்படிங்கிற கஞ்சா குடிக்காக அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. என்னப்பா நீ அவரை போய் கஞ்சா குடிக்கின்னு சொல்கிற அப்படின்னா, வரிசையாக ஆதாரங்கள் இல்லாமல் எப்பயுமே பிரசாத் சிக்னேச்சர் பேசுனது கிடையாது. ஆதாரங்களோடு தான் நம்ம பேசுவோம். அந்த வகையில் இப்போது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, சிவராத்திரி ஃபங்க்ஷன் அங்கே கொண்டாடலாமா வேணாமா அப்படிங்கிறது. அப்போது பசுமை தீர்ப்பாயம் கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஒரு உத்தரவையுமே மீறி தான் அங்கே ஈசா யோகா மையத்தில் 7-8 வருஷமாக சிவராத்திரி ஃபங்க்ஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நபர் வழக்கு தொடுக்கிறார்.
45 டெசிபல் அளவை விட அதிகமான அளவில் சவுண்டு வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமான அளவில் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அங்கே வரக்கூடிய மக்கள் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல பாடல்கள் போட்டு டான்ஸ் ஆடி மகிழ்வோடு கொண்டாடுறாங்க. ஆனால் அதெல்லாம் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு பெரிய அளவிலான அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். துடுதுப்புன்னு கோபிச்சுக்கிட்டு யானை ஒன்று, காட்டு யானை ஒன்று வெள்ளையங்கிரி மலை கோயிலுக்கு போனது மாதிரி, பகலில் போனது மாதிரி நைட்டு நேரத்தில் அந்த ஈஷா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய ஆதியோகி சிலை முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா யார் பாதுகாப்பு கொடுக்கறது? அப்போ மக்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்துருமே, அது வனப்பகுதி அல்லவா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சாமானியர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அப்போது அதுக்காக சிவராத்திரி எப்படி ஈஷா யோகா மையத்தில் கொண்டாடாமல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் இன்னொரு பக்கம் கேட்குறாங்க. ஆனால் அது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நீதிபதி SM சுப்பிரமணிய ராஜசேகர் இவங்க முன்னாடி விசாரணைக்கு வந்த அந்த மனு, அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா, 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் கூடுறாங்க ஒரு இடத்துல. அவங்க ஒரு நாள் இரவு முழுவதும் கழிக்கக்கூடிய கழிவு நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு போகுது. இதன் காரணமாக விவசாய நிலம் பால்பட்டு போகுது அப்படிங்கிற யதார்த்தமான குற்றச்சாட்டை வச்சார். இதுக்கு ஆதியோகி சிலையை நிர்வகித்து பெரிய அளவில் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யக்கூடிய சத்குருவினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் டீம் என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த விவசாய நிலத்தை வந்து எங்ககிட்ட விற்கிறதுக்கு, அதனுடைய டிமாண்டை அதிகப்படுத்துறதுக்கு இவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சி. கேள்வி என்னவோ அதுக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டியதானே. அவங்க விற்கிறாங்க, நீ வாங்கலை, இல்லை நீ கேட்ட போது அவங்க கொடுக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் பேசும்போது நீதிபதிகள் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாததை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நீங்கள் பேசக்கூடாது, என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு. அப்போது ஈஷா யோகா மையத்தில் 7 வருஷமாக நடக்குது. உள்துறை அமைச்சர் வராங்க, ஸோ பெரிய பெரிய ஆளுங்க வராங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான தடை கேட்டு இந்த மாதிரி உத்தரவு போடுறது அப்படிங்கிறது சரியாக வராதுன்னு சொன்ன உடனே சரி சிவராத்திரி ஃபங்க்ஷன் நடத்திக்கோங்க. உண்மையிலேயே இந்த ஆதியோகி சிலை அப்படிங்கிறது ப்ராப்பராக தான் நடக்குதா, அது உண்மையிலேயே கரெக்டாக தான் கட்டப்பட்டுச்சா, தமிழக அரசினுடைய அப்ரூவல் வாங்கி தான் கட்டப்பட்டுச்சா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்தடுத்து பார்ப்போம். தமிழ்நாடு அரசு 30 ஏக்கர் இடத்தை எப்படி வந்து அந்த யோகா மையத்துக்கு பட்டா போட்டு கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. யாருடைய பீரியடில் இது அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதைத்தான் உயர்நீதிமன்றம் இப்போ கேள்விகளாக கேட்குது. ஆதியோகி சிலை அப்படிங்கிறது 2017 பெரிய பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. இது வரைக்கும் 7 சிவராத்திரி கொண்டாடி இருக்காங்க. ஆனால் சிவரையே ஏமாற்றக்கூடிய வகையில் அங்கே கஞ்சாவை போட்டுக்கிட்டு சத்குரு சக்கி வாசுதேவ் வந்து ஒரு பெரிய மேடை போட்டு கேட் வாக் போகக்கூடிய அவர் அதே சாமி மீது என்ன அக்கறையோடு இருக்கிறார்? காவிரியை மீட்க போகிறோம் அப்படின்னு குரல் கொடுக்கிறாரு. திருப்பதி தேவஸ்தானம் லட்டு பஞ்சாயத்தை பற்றி பெரிய அளவில் பேசுகிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, நெய்யில் அது கலந்தாங்களா கலக்கலையா அப்படிங்கிறதே தெரியாமல் நீங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஆந்திராவினுடைய முதல்வருக்கு ஓங்கி குட்டு வச்ச உச்சநீதிமன்றம் இப்போ உயர்நீதிமன்றம் அதை விட மிக முக்கியமான ஒரு கஞ்சா குடிக்கினுடைய கேஸை எடுத்திருக்கு. என்னப்பா நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற, சத்குரு சக்கி வாசுதேவ் கஞ்சா குடிக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் போய் காட்டூர் நீதிமன்ற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளுங்க. ஏன் அப்படின்னா 1970 காட்டூர் B3 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அவருடைய நண்பர் ரிச்சர்ட் அவர்களும் இந்த கிட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு சத்குரு சக்கி வாசுதேவ் அப்படின்னு கோவை மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு நபர், அவரை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கஞ்சா வித்தாங்கன்னு சொல்லிட்டு காட்டூர் B3 போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. அதுவும் இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் தான் கிடக்கு. அதை விசாரிக்கக்கூடிய போலீஸார் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் 2017 மலைவாழ் கிராம மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் முத்தம்மா அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க 2017. அந்த வழக்கு இன்ன வரைக்கும் நிலுவையில் இருக்குது. அதில் தமிழக அரசினுடைய பதில் என்ன தெரியுமா? 112 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த ஆதியோகி சிலைக்கு நாங்கள் தடையின்மை சான்றிதழை கொடுக்கல அப்படின்ட்டாங்க. அப்புறம் யாரை கேட்டு இவங்க அந்த சிலையை அமைச்சாங்க? வனப்பகுதியில் இருந்து இவ்வளவு பெரிய சிலை வைக்கிறதுக்கான அனுமதியே தமிழக அரசுல இருந்து வாங்கல. அப்ப அதை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல, அதற்கான உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. 2017 பிரதமர் வந்து அந்த சிலையை ஓபன் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த சிலையை நாங்க இடிக்க மாட்டோம், அது வனப்பகுதிக்குள்ள தான் இருக்கும், யானைகளுடைய வலசை பகுதியாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சில ஆன்மீகவாதிகள். அப்ப யானைகள் பேசாதுங்கிற தைரியத்துல தானே இந்த வேலையை பாக்குறீங்க. ஆனா நமக்கு பேச தெரியும் யானைகள் சார்பாக. அது என்ன அப்படிங்கிற
அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த பிரதமர் அவர்கள் நேரடியாக வந்து அந்த ஆதியோகி சிலையை திறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த முத்தம்மா அவர்கள் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. எலஃபண்ட் டாஸ்க் கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையும் அவங்க சமர்ப்பிச்சிருந்தாங்க. 6000 ஆண்டுகளுக்காக தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாமே அதே பகுதிகளில் தான் போகுது. யானையினுடைய வலசை பகுதின்னு ரிப்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஆதியோகி சிலை ஏன் அமைச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதியே கொடுக்கப்படலை, எப்படி கட்டடம் கட்டினாங்க அப்படிங்கிறது முத்தமாக கேள்வி கேட்குறாங்க. நொய்யல் ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழுவப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 3 ஏக்கர் நிலத்தை எப்படி ஜத்குரு சக்கி வாசுதேவனுடைய ஈசா யோகா மையம் திருடிச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அப்படின்னா திருடர்களை கைது செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை அல்லவா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க. 7 சிவராத்திரி முடிச்சிருச்சு, அரசு இன்னமும் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. ஈசா யோகா மையத்தினுடைய IAS ஆஃபீஸர் ஒருத்தர் ஹரிகரன் சொல்லிட்டு அவர் தான் அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல வந்து சைன் போட்டு கொடுத்ததுனால ஈசா அது அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வதந்தி ஒன்று இருக்குது. இது ரிலேட்டடாக மிஸ்டர் ஹரிகரன் வந்து நேரடியாக வந்து உயர்நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னாதான் உண்டு. நான் கொடுத்தேன், கொடுக்கல, என்னுடைய சைனை மாற்றி போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து சொல்லணும். ஆனால் 18/8/2023 தாசில்தார் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த இடத்துல TTCP அப்ரூவலே கிடையாது. அனுமதியே கொடுக்காம ஆதியோகி சிலையை அங்கே அமைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அரசனுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படியா கட்டடம் கட்டுவ? அவ்வளோ பெரிய இடத்த நீ இப்படி திருடுவதற்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? பிரதமர் வந்து திறந்து வச்சுட்டாரு. உன்னுடைய பணத்தை, அவங்களுடைய பணத்தை எல்லாம் நீ ஆட்டை போட்டு ஆதியோகி சிலைக்கு கீழே நீ வச்சிருக்கியா என்னங்கிறது யாருக்கு தெரியும்? அதை இடிச்சு பார்த்தா தானே கீழே வந்து அவனுடைய பணம் உள்ளுக்குள்ள இருக்கு, எவ்வளவு கள்ள நோட்டு இருக்கு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாகும். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தானே நீங்க ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சில சமூக ஊடகத்தில் செய்திகளையும் பதிவு செய்கிறாங்க. ஸோ மக்களுடைய ஐயத்தை தவிர்க்க வேண்டியது அந்த ஆதியோகி சிலையினுடைய வேலை இல்லை, சிலையை வைத்த சக்கி வாசுதேவனுடைய கடமை. உன்னால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்கிறதுக்கு உனக்கு தான் திராணி இருக்காது. நீ தான் கஞ்சா குடுக்கியாச்சு. அதுக்கான உதாரணம் சொல்லவா? 13/12/2011 ரிப்போர்ட்டர்ஸ் மீட்டிங் நடக்குது கோயம்புத்தூரில். உன்னுடைய ஆட்களை வைத்து நீ உனக்கு எதிராக கேள்விகள் கேட்கும்போது அதை தாங்க முடியாமல் அந்த ரிப்போர்ட்டருடைய எலும்பை முறித்தவர்கள் தான் நீங்கள். அதனால் அந்த வழக்கு வந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் போச்சு. அதற்கு பிறகு யார் அந்த கிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஈசா யோகா மையமா அப்படின்னு 2011 அதை பற்றி பெருசாக பேசினாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் பொங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சில ரிப்போர்ட்டர்ஸை வளைச்சு போட்டாங்க. ஆனால் மானமுள்ள ரிப்போர்ட்டர்கள் இன்னமும் கோயம்புத்தூரில் சில பேர் இருக்காங்க. ஈசா யோகா மையத்தினுடைய தலைவர் சக்கி வாசுதேவ் வரும்போது எல்லாமே 1970 கஞ்சாவத்துக்கிட்டு இருந்த பையன் தானே நீ, உனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய சவுடால் கிடச்சிருச்சா அப்படின்னு அவரை பற்றி சொல்ல தான் செய்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சாலும் சக்கி வாசுதேவ் அவர்கள் வண்டியை எடுத்துகிட்டு ஊராக ட்ராவல் பண்ணுறவர் தான். வட மாநிலத்திலிருந்து கஞ்சா விற்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்தவர். அதற்கு பிறகு அவருடைய மனைவி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட ஊர் உலகத்துக்கு வெளியில் சொல்லலை. ஆனால் அவருடைய மகளோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோ அவருடைய மகளுக்கு மட்டும் அவர் திருமணம் பண்ணி வைப்பாராம். ஆனால் அவரை தேடி யோகா கற்றுக்கிட்டு வர்றதுக்காக போகக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையுமே சன்னியாசியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு சௌரியமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஆட்கள் சேர்க்கக்கூடிய முகாமாக, அடிமை வேலை செய்யக்கூடிய நபர்களாக ஈசா யோகா மையத்தில் சின்ன சின்ன துருத்திராக்கத்தை போட்டுக்கிட்டு அங்கே அடிக்கக்கூடிய லூட்டிகளை உங்களால் நேரடியாக போய் பார்க்கணும்னா கூட அங்கே ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. இதுதான் ஈசா யோகா மையத்தினுடைய நிலை. அது மட்டுமல்ல, ஈசா யோகா மையத்தினுடைய தியான மையத்துக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு படம் இருக்கும். அதில் மிக முக்கியமாக ஒரு வாக்கியங்கள் இருக்கும். நிலையே நிரந்தர நிலை அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருப்பாங்க. இதை நீங்கள் ஈசா யோகா மையத்துக்கு உள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஈசா யோகா மையத்தால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அப்போது அவங்க எதை நோக்கி போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, அவங்கள தேடி வர்றவங்களை என்னவாக மாற்ற போகிறாங்க? ஆதாம் ஏவல்களாக அவர்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை இவங்க உருவாக்குறாங்கன்னா அதை தட்டி தடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஒரு பெரிய ஐயம் இருக்குது. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னலை தவிர்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை எங்களுக்கு இருக்குது. என்னை நேசிக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இயற்கை ஆர்வலராக எனக்கு இருக்குது. யானைகளுக்காக நான் பேசுகிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக பேசுகிறேன். அது உனக்கு வலிச்சது அப்படின்னா இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லக்கூடிய கீர்த்தி சுரேஷ் மாதிரி தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் எதுவுமே தெரியாமல் நம்மளும் இதே தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கொங்கு தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை உங்களுக்கு உடன்பாடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையான விவரம் தெரியட்டும் மக்களுக்கும். அப்போ தானே வந்து என்னைக்கு இருந்தாலும் வந்து
எப்படி சொல்கிறது, பெரிய பணக்காரன் தப்பு செஞ்சால் தப்பு கிடையாது, ஒரு ஏழை தப்பு செஞ்சால் தப்பு. சிவராத்திரி கொண்டாட வேணான்னு சொல்லலை, ஆனால் யானைகளையும் மற்ற விலங்குகளையும் வாழ விட்டு கொண்டாடுங்கய்யா, கதறாதீங்கய்யா கடந்து. அதைத்தான் சொல்ல வரோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.